தமிழக மின்வாரிய தலைமை அலுவலகத்தில் ஹார்ட் டிஸ்குகள் திருடு போன சம்பவம் தொடர்பாக கோபிநாத் என்ற ஒப்பந்த ஊழியர் கைது செய்யப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. கூடுதல் தகவல்களை தருகிறார் செய்தியாளர் தாரிணி. இப்ப ஹார்ட் டிஸ்குகள் மாயமான வழக்குல ஒப்பந்த ஊழியர் கோபிநாத் என்கிற ஒருவர் கைது செய்யப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. காவல்துறை தரப்பில் என்ன சொல்லப்படுகிறது? கூடுதல் விவரங்கள் என்ன? வணக்கம் பூர்ணிமா. மின்வாரிய தலைமையகத்தில் டெண்டர் டிஜிட்டல் ஆவணங்கள் அடங்கிய 20க்கும் மேற்பட்ட ஹார்ட் டிஸ்குகள் திருட்டு புகாரில் தற்பொழுது ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். மின்வாரிய தலைமையகத்தில் மின்வாரிய தடுப்பு ஊழல் மற்றும் கண்காணிப்பு பிரிவு கூடுதல் இயக்குனர் கணினி ஹார்ட் டிஸ்குகளும் திருட்டு என புகார் அளிக்கப்பட்டிருந்த நிலையில் தலைமை அலுவலகத்திலிருந்து டெண்டர் கொள்முதல் மற்றும் விசாரணை தொடர்பான முக்கிய ரகசிய தகவல்கள் அடங்கிய 20க்கும் மேற்பட்ட ஹார்ட் டிஸ்குகள் திருடப்பட்டுள்ளதாக காவல் நிலையத்தில் புகார்கள் அளிக்கப்பட்டது. குறிப்பாக நிலக்கரி கொள்முதல் தொடர்பான தகவல்கள் திருடப்பட்டு இருக்கலாம் என அதிகாரிகள் புகாரில் தெரிவித்து இருக்கின்றனர். கடந்த மே மாதம் 16 மற்றும் 17 ஆகிய வார இறுதி நாட்களில் அலுவலகத்தில் குறைந்த அளவிலான பணியாளர்கள் மட்டுமே இருந்த சூழலில் இந்த திருட்டு நடைபெற்றதாக கூறப்படுகிறது. கடந்த மே 20ஆம் தேதிதான் கணினிகளில் இருந்த திட்டக்கோப்புகள் மற்றும் அதிகாரப்பூர்வ ஆவணங்கள் காணாமல் போனதை அதிகாரிகள் கண்டறிந்திருக்கின்றனர். இதனை அடுத்து கணினி நிர்வாகிகள் ஆய்வு மேற்கொண்ட போது கணினிகளில் இருந்து ஹார்ட் டிஸ்குகள் அகற்றப்பட்டு இருப்பது தெரிய வந்திருக்கிறது. சுமார் 20க்கும் மேற்பட்ட ஹார்ட் டிஸ்குகள் திருடப்பட்டிருப்பதாக காவல்துறையினர் மின்வாரிய அதிகாரிகள் தெரிவித்து இருந்தாலும் இதுவரை 8 ஹார்ட் டிஸ்குகள் தொடர்பாக மட்டுமே துறை ரீதியான புகார்கள் அளிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தகவல் தெரிவித்திருந்தனர். கடந்த 2ஆம் தேதியன்று முதலில் 8 ஹார்ட் டிஸ்குகள் மாயமானதாக புகார் அளிக்கப்பட்டிருந்தது. அதன் பின்பு நடத்தப்பட்ட விசாரணையில் 20க்கும் மேற்பட்ட ஹார்ட் டிஸ்குகள் மாயமானதாக வாய்மொழியாக போலீசாரிடம் தெரிவிக்கப்பட்டிருந்தது. 10 மாடி கொண்ட அலுவலகத்தில் 9வது மாடியில் அமைந்துள்ள மின்வாரிய ஊழல் தடுப்பு மற்றும் கண்காணிப்பு பிரிவில் கூடுதல் இயக்குனரின் கணினி ஹார்ட் டிஸ்கும் திருடப்பட்டுள்ளதாக போலீசாரிடம் தெரிவிக்கப்பட்டிருந்தது. அலுவலகத்தில் உள்ள பல்வேறு கேமராக்கள் நீண்ட காலமாக செயல்படாமல் உள்ளதாகவும் மீதமுள்ள சிசிடிவி கேமராவின் காட்சிகளை கைப்பற்றி விசாரணை மேற்கொண்டு வருவதாகவும் போலீசார் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் இந்த வழக்கில் தற்பொழுது ஒருவர் கைதாகி இருக்கிறார். மொத்தம் 8 புகார்கள் இந்த வழக்கு தொடர்பாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதில் மலர்விழி என்பவர் புகாரில் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. இதன் காரணமாக தற்பொழுது ஒப்பந்த ஊழியர் கோபிநாத் என்பவர் இந்த வழக்கில் கைது செய்யப்பட்டிருக்கிறார். யாருக்காக திருடினார், யார் பணம் கொடுத்தது, எவ்வளவு பணம் கொடுத்தார்கள் என்ற கோணத்தில் தற்பொழுது விசாரணையானது அவரிடம் மேற்கொண்டு வருகிறது. பூர்ணிமா, தகவல்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி தாரிணி.